ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்மள பலர் சும்மா சும்மா அடிக்கடி எனக்கு வாழவே பிடிக்கல, என் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் எதையுமே உருப்படியாக செய்ய முடியலன்னு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் வாழ்க்கையை குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது எல்லாத்துக்குமே உண்மையான காரணம் நாம் மட்டும்தான். பிகாஸ் நம்ம கண்ணுக்கு முன்னே சந்தோஷமாக தெரிகிற சில பேரோட வாழ்க்கை கூட நாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பட் அவங்க கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க 10 பக்கத்துக்கு அவங்களோட குறைகளை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா மனுஷங்களோட வாழ்க்கையிலயும் குறைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி நாம டேக் ஓவர் பண்ணி அதுல இருந்து ஓவர் கேம் பண்ணி வெளியில வரோங்கிறது தான் மேட்ரே. அதனால இதுக்கப்புறமாவது நம்ம லைஃபையும் சிச்சுவேஷனையும் பத்தி பிளேம் பண்ணிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம வாழ்க்கை போற வேகத்துல போகட்டும், அது கூட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் தாட்டோடைய எல்லாத்தையும் கடந்து போவோம். இப்போ நான் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த அற்புதமான மூவி கண்டிப்பா பல பேரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையா இருக்கலாம். ஈவன் என்னோட லைஃப்லயும் அப்படிதான். இதுக்கு முன்னே யாராவது என்கிட்ட நீ எப்படி இருக்கன்னு கேட்டா கண்டிப்பா நான் என்னோட நெகட்டிவிட்டியை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். பட் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையை பத்தின என்னோட யூகமே கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் என்னோட வாழ்க்கையை பத்தி குறை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இன்னைக்கு நாம 2024 வருஷம் ஒரு சைனீஸ் சென்டிமெண்ட் டிராமாவா ரிலீஸ் ஆன த பிக் வேர்ல்ட் மூவிக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். இந்த மூவிக்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா செரிபிரல் பால்சி, அதாவது மூளைவாதம்னு சொல்லப்படுற நரம்பியல் பிரச்சனையினால பிறந்ததுலேருந்தே பாதிக்கப்பட்டிருக்க நம்ம ஹீரோ லூ சுஹே மொட்டை மாடிக்கு நடந்து வந்து தன்னுடைய ஆசைகள் கனவுகளை பத்தி எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வந்திருக்க அவங்க பாட்டி ரொம்பவே ஆசையா அன்பா கூப்பிடுறாங்க. பாட்டியை பார்த்த சந்தோஷத்துல அவருமே கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யறாரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோவோட பாட்டி ஒரு இண்டிபெண்ட் உமன். அது மட்டும் இல்லாமல் ஒரு மியூசிக்கல் குரூப் வச்சுருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறது தான் பாட்டியோட பல நாள் கனவு. ஸோ அதுக்காக முயற்சி பண்ணும்போது நிறைய பேரால் ஸ்கேம் பண்ணப்பட்டு நிறையவே பணத்தை இழந்திருக்காங்க. பட் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதாவே இல்லை. எப்படியாவது தன்னோட கனவையும் லட்சியத்தையும் அடைஞ்சாகணும்னு பாட்டி ரொம்பவே மெனக்கேடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில இருந்து கால் பண்ணி கெஸ்ட் லெக்சர் கொடுக்கறதுக்காக இன்வைட் பண்றாங்க. நம்மாலுமே சந்தோஷமா ஒத்துக்கிறாரு. அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக பாட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. பிளான் பண்ண மாதிரி அந்த பார்ட்டியுமே ரொம்ப சூப்பரா போகுது. வந்திருக்க கெஸ்ட் எல்லாரும் ஹீரோவை மோட்டிவேட் பண்றாங்க. ஓகே, நான் இப்போ ஒரு ஸ்டேஜ் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு நமக்கு ஆடியன்ஸ் தேவைன்னு ஹீரோவோட பாட்டி சொல்ல, பிரச்சனையே இல்லை, என்னோட பையன் சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ நீங்கள் அங்கே வந்து ரெகுலராக காய்கறி மற்ற கிராசரிஸ்லாம் வாங்கி அவனை ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டா போதும், அவன் மூலமாக நமக்கு நிறையவே ஆடியன்ஸ் கிடைப்பாங்கன்னு டியோங்கிற ஒரு தாத்தா சொல்கிறாரு. இது கூட நல்ல ஐடியாதான்னு சொல்லி எல்லாருமே கலந்து பேசிகிட்டு இருக்கும்போது பர்த்டே பாயான நம்ம ஹீரோ ஆர்வ கோளாறுல சரக்கடிச்சிடுறான். கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆகிடுறதுனால பயங்கரமா பொறையரிக்கவும் ஹீரோ இரும ஆரம்பிச்சிடுறான். சுத்தி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் பயந்துடுறாங்க. அப்புறம் எப்படியோ சமாளிச்சு பாட்டி அவனை சரி பண்ணி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தா போதையில இருக்கிற நம்ம ஹீரோவால ஸ்டெப்ஸ்ல ஏறவே முடியல. நான் வேணும்னா கொஞ்ச நேரம் என் கூட அழைச்சிட்டு போயிட்டு வரவான்னு டியோ தாத்தா கேட்க, அதெல்லாம் வேணாம், என் பொண்ணுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்ன சும்மா விட மாட்டான்னு சொல்லி பாட்டி பயந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன பிரச்சனைன்னு ஒரு குரல். நிமிந்து பார்த்தா ஹீரோவோட அம்மா ஆல்ரெடி வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ போதையில் இருக்கிற அவரை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து 2 பேரும் சேர்ந்து அவருக்கு தேவையான எல்லா நீட்ஸையும் செய்கிறாங்க. உன்னை எனக்கு உதவி பண்ண வர சொன்னா இப்படி பெரிய பிரச்சனையில மாட்டி விட பாக்குறியேன்னு அம்மா திட்டுறாங்க. நான் ஹீரோ 8 மாச குழந்தையா இருக்கும் போதுலேருந்தே அவனை டேக் கேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லைனா இந்நேரத்துக்கு நீ அவனை ஆர்ஃபனேஜ்க்கு அனுப்பியிருப்பேன்னு பாட்டி சொல்ல ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுறாம்மா. ஆமா, நீயும் எனக்கு அதுதானே பண்ண பார்த்தேன்னு கேட்க பாட்டி கடுப்பாகி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பாட்டிக்கும் அம்மாக்கும் நடுவுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னங்கிறத நாம கொஞ்சம் லேட்டரா பார்க்கலாம். இன்னும் இங்க போதையிலேருந்து தெரியாத நம்ம ஹீரோ சின்ன வயசுல இறந்து போன தான் பூனைக்குட்டியை நினைச்சு பயங்கரமா அழுறத பார்த்து பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பத்தாவதுக்கு ஒரு சூட்கேஸ்குள்ள ரொம்பவே கஷ்டப்பட்டு நாளா மடிஞ்சு படுத்துக்கிறது மட்டும் இல்லாம ஒரு எலும்பு கூட கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பிக்கவும் இவன் இப்படிதான்னு சொல்லி பாட்டி அவருக்கு பெட்ஷீட்லாம் போத்தி விடுறாங்க. ஆனா இந்த ஹேபிட் அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல. எந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கும். ஸோ காலையில எந்திரிச்சதுமே வழக்கம் போல திட்டிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடும்போது ஹீரோவோட அன்னைக்கான ஷெடியூல், அதாவது இத்தனை மணிக்கு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் இருக்கு, மேக்ஸ் கிளாஸ் இருக்கு, பிசிக்ஸ் கிளாஸ் இருக்கு, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எல்லா ஷெடியூலையும் சொல்லிட்டு அப்பா கூட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க.
ஆனா நம்ம ஹீரோக்கு இதெல்லாம் விருப்பமே இல்ல. வெளி உலகத்துக்கு போய் சிறகடிச்சு பறக்கணும். முக்கியமா நார்மலான பசங்க படிக்கிற அதே யூனிவர்சிட்டியில படிச்சு சைனீஸ் லிட்ரேச்சர் ப்ரொஃபஸர் ஆகணுங்கிறது தான் ஹீரோவோட லட்சியமே. அதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ற தன்னோட பேரனுக்கு பாட்டியுமே உதவி பண்ணி அந்த கெஸ்ட் லெக்சர் ப்ரோக்ராமுக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஆனா அங்க இருக்கிற குட்டி பசங்களால நம்ம ஹீரோவோட டிசபிலிட்டியை பத்தி புரிஞ்சுக்க முடியல. அவர் ஏதோ காமெடி பண்றாரு, வளைஞ்சு வளைஞ்சு நடக்கிறாரு, சரியா நிக்க மாட்டாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி பயங்கரமா கலாய்ச்சி சிரிக்கிறாங்க. பட் இதெல்லாம் பத்தி கேர் பண்ணாம என்னோட லட்சியம் இதுதான், இதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த சான்ஸை மிஸ் பண்ணாம நம்ம ஹீரோ தனக்கு கொடுத்த வேலையை ரொம்பவே சிறப்பா செய்யறாரு. இதெல்லாம் பார்க்குற பாட்டிக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கிறதுனால நம்ம ஹீரோவை வீடியோ எடுத்து ரசிச்சுட்டு எப்படியும் அவருக்கு வேலை கிடைச்சிரும்னு சந்தோஷமாக இருக்கும்போது தான் அங்கே இருக்கிற பிரின்சிபல், உங்கள் பேரை ரொம்பவே சூப்பராக ப்ரெசன்டேஷன் கொடுத்தாரு, அவரோட விடாமுயற்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக அமையும். ஆனால் இங்கே இருக்கிற பசங்களாம் அவரை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதனால உங்கள் பேரனுக்கும் கஷ்டம், அதே நேரம் குழந்தைங்க மென்டலாக பாதிக்கப்படுவாங்கன்னு பேரண்ட்ஸ் கவலைப்படுறதுனால எங்களால் ஹீரோக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இதை நினைச்சு நம்ம ஹீரோ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாட்டியுமே முடிஞ்சவரை அவரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க டியோ தாத்தா வராரு. பாட்டி குடுகுடுன்னு ஓடி போய் நாளையிலேருந்து நாம ரிகல்சரை ஆரம்பிக்கலான்னு சொல்ல, நான் வரமாட்டேன், அன்னைக்கு நான் என் பையனோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் உன்னை காய்கறிலாம் வாங்க சொன்னேன், ஆனா நீங்க யாருமே கேட்கல, இதனால என் வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் சொன்னதை நீங்க கேட்கலங்கும் போது நான் எதுக்காக உங்களுக்காக ட்ரம்ஸ் வாசிக்கணும், இதுக்கப்புறம் நான் உங்க ட்ரூப்புக்கே வரமாட்டேன், உங்க கூட பர்ஃபார்மன்ஸுக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஸோ ட்ரம்மர் இல்லாத ஒரு மியூசிக்கல் குரூப்பை எப்படி நாம ஸ்டேஜில் ஏற்றி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம்னு தெரியாம எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ தன்னோட 2 கையால ரெஸ்யூம் டைப் பண்ணி ஒரு காலேஜுக்கு அனுப்புறத பாத்துடுற பாட்டி, எனக்கு ஒரு ட்ரம்மர் தெரியும், இதோ இங்க இருக்கான்னு சொல்ல எல்லாரும் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பாவம் நம்ம ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன லூசா, எனக்கு ட்ரம்ஸே வாசிக்க தெரியாது, எதுக்காக நீ என்ன கோத்து விட்டேன்னு கேட்க, நீ தான் சின்ன வயசுல இருந்தே கையில 2 குச்சி வச்சுக்கிட்டு சாப்பாட்டு பிளேட்டை தட்டிட்டு இருப்பீல, அதே மாதிரி தான், சும்மா ஒரு ட்ரை பண்ணுன்னு பாட்டி சொல்றாங்க. ஆட போ கிளவி, நான்லாம் ட்ரம்ஸ் வாசிச்சா எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்கன்னு ஹீரோ சொல்லும்போது அவங்க போயிட்டு இருக்க பஸ்ல பாட்டிக்கு சீட்டு கிடைச்சிடவும் போய் உட்காந்துக்கிறாங்க. அதே நேரம் ஒரு அம்மா குழந்தைய தூக்கிட்டு வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எழுந்திருச்சு இடம் கொடுக்குறான். அப்போடு பார்த்து வேகமா வண்டி ஓட்டிட்டு இருக்க டிரைவர் சடன் பிரேக் போடவும் பேலன்ஸ் இல்லாம ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. பதறி போய் பாட்டி பொறுப்பா பஸ் ஓட்ட மாட்டீங்களான்னு கேட்டு கத்தவும், இப்படி ஒழுங்கா நிக்கவே முடியாத ஒரு டிசேபிள் பர்சனை எதுக்காக நீங்க பஸ்ல அழைச்சிட்டு வரீங்கன்னு டிரைவர் கேட்டுடுறாரு. அவ்வளோதான், பாட்டி செம கடுப்பாகிடுறாங்க. அப்ப இவனெல்லாம் பஸ்ல ஏத்தாம வேற எப்படி நான் கூட்டிட்டு போறது, ஒழுங்கா நீ பேசுனது தப்புன்னு உணர்ந்து என் பேரங்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சண்டை போடவும், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு அந்த டிரைவர் ஜகா வாங்க பாக்குறாரு. ஆனா பாட்டி விடாம சண்டை போட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு, இப்படிலாம் நீங்கள் பிரச்சனை பண்ணுறதுனால எங்களுக்கு தான் வேலைக்கு லேட் ஆகுது, ஸ்கூல் ஆஃபீஸ் காலேஜஸ்க்கு லேட் ஆகுதுன்னு மற்ற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்லவும், ப்ளீஸ் பாட்டி விட்டுருங்க, என் மேலே தான் தப்பு, நான் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே நம்ம ஆளுங்க வெளியில போன விஷயத்த காட்டிக்காம ரொம்பவே நார்மலா உட்காந்து சாப்பிடும்போது, இன்னைக்கு ஆன்லைன் கிளாஸ்லாம் எப்படி போச்சு, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு அம்மா கேட்கவும் பதில் சொல்ல விருப்பம் இல்லாம ஹீரோ நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். பாட்டி இப்போ 2வது முறையா பிரெக்னெண்டா இருக்கிற ஹீரோவோட அம்மாவை பார்த்து, நீ எப்போ இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்ல போறேன்னு கேட்க, என்னோட பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு மிஸ்கேரேஜ் ஆக சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தை பிறக்கிற வரைக்குமே என்னால் இந்த விஷயத்தை பற்றி அவன்கிட்ட சொல்ல முடியாதுன்னு அம்மா சொல்லிடுறாங்க. தென் பஸ்ல சரியா நிக்க முடியாம கீழே விழுந்த நம்ம ஹீரோ போக்குவரத்து துறைக்கு ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் எழுதுறாரு. எங்களை மாதிரியான டிசேபிள் பீப்புள்ஸை பத்தின அவேர்னஸ் டிரைவர்ஸ்க்கு கொஞ்சம் கூட இல்லை. பொருளாதாரத்துல கொஞ்சம் பின்தங்கி இருக்கிற எங்களால தனியா கேப் புக் பண்ணி எங்கேயும் போக முடியாது, அதனால தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களோட நலனையும் கருத்துல கொண்டு டிரைவர்ஸ் கொஞ்சம் வண்டியை மெதுவா பொறுப்போட ஓட்டுனா நல்லா இருக்கும்னு சொல்லி அனுப்புறாரு. இதெல்லாம் பார்த்துட்டு பாட்டி, நீ சமூக அக்கறையோட இருக்கிறத நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு, அதே நேரம் நீ பாட்டிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்னு கெஞ்சுறாங்க. என்ன இருந்தாலும் என்னால் ட்ரம்ஸ் வாசிக்க முடியாதுன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பார்க்குறான். ஆனால் பாட்டி தான் விட மாட்டாங்களே. ஸோ பயங்கரமா கெஞ்சவும், ஓகே போனா போதுன்னு இந்த ஒரு தடவை மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் எனக்கு அதுக்கு உண்மையான ட்ரம் கிட் வேணும்னு ஹீரோ கேட்க, இதோ வந்துட்டே இருக்குன்னு உடனே பாட்டி ஆர்டர் பண்ணி கொடுத்துடுறாங்க. அப்புறம் என்ன, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கிற பேரில் நம்ம ஹீரோ தட்டிக்கிட்டே இருக்கான். பட் இது பிடிக்காது அந்த டீமில் இருக்கிற ஒரு ஆன்ட்டி, இவன் இப்போ கற்றுக்க ஆரம்பித்தா எப்போ முடிப்பான், இவனை வச்சுக்கிட்டு எப்படி நாம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ஏற போகிறோம்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க.
இப்படி இந்த சைடு பயங்கரமான பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பூமராங் நம்ம ஹீரோ சைடு வந்து விழவும் திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு அதை எடுத்து தர சொல்றா. ஆனா நம்ம ஹீரோவால முடியல, இருந்தாலும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாரு. ஸோ அவரோட இயலாமையை புரிஞ்சுக்கிற அந்த பொண்ணு ஓடி வந்து பூமராங்க எடுத்து ஹீரோவை பார்த்து கியூட்டா சிரிக்கவும் நம்ம ஆளுக்கு வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருது. அதே நேரம் இங்க நடந்துட்டு இருந்த பிரச்சனையில இந்த ஆன்ட்டி ஹீரோவால ஒழுங்கா எந்திரிச்சு நின்று நடக்கவே முடியாது. இவன்லாம் எப்படி ஸ்டேஜ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறான்னு கேட்க அவ்வளோதான், பாட்டி டெம்பரை லூஸ் பண்ணி அந்த ஆன்ட்டியை அடிச்சிடுறாங்க. அங்க ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்க ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ அந்த பொண்ணை சைட் அடிச்சிட்டு இருக்கும்போது உன் பாட்டி எங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு இன்னொரு ஆன்ட்டி சொல்ல பிரச்சனையே இல்ல, எப்படியும் என் பாட்டி தான் அதுல ஜெயிப்பாங்கன்னு ஹீரோ ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காரு. ஆனா என்ன, கொஞ்ச நேரத்துல போலீஸ் எல்லாரையும் தூக்கிட்டு போய் லாக்அப்ல வச்சிடுறாங்க. ஒருத்தரையா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அழைச்சிட்டு போகவும் ஏமா உங்க வீட்ல இருந்து யாரும் வரலையான்னு போலீஸ் கேட்க ஐயோ என் பொண்ணுக்கு நான் மட்டும் இப்படி பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா என்னை திட்டி திட்டி காதுல இருந்து ரத்தம் வர வச்சிருவா. அதுக்கு நாங்க எங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆகிக்கிறோம்னு சொல்லி அந்த சண்டை போட்ட ஆன்ட்டியும் நம்ம பாட்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது சிக்னல் போட்டிருக்கவும் நம்ம ஆளுங்க வெயிட் பண்றாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த ட்ரம்ஸை தட்டவும் பாட்டி மோட்டிவேட் பண்றதுக்காக திரும்ப அவங்க கூட சேர்ந்து தட்டுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ தட்ட பாட்டி டான்ஸ் ஆட ஒரே கூத்தா போயிடுது. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட ரொம்பவே கியூட்டான சீன்னா அது கண்டிப்பா இதுதான். நெக்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோ வழக்கம் போல நார்மலான பசங்க படிக்கிற காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாரு. அப்புறம் அந்த அழகான பொண்ணோட ஞாபகங்கள் வந்ததும் ஒரு எலும்பு கூடு வச்சிருப்பார்ல, அதை அந்த பொண்ணா நினைச்சு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கும் போது உள்ள வர அம்மா எத்தனை தடவை இந்த எலும்பு கூட போய் தூக்கி போட்டுவான்னு சொன்னேன், உனக்கு புரியாதான்னு கேட்டுக்கிட்டே அவருக்கு குடிக்க கொஞ்சம் பால் கொடுத்துட்டு நானும் அப்பாவும் ஒரு லாங் ட்ரிப்புக்காக வெளியில போறோம். ஸோ நாங்க திரும்ப வர வரைக்கும் நீ தான் பாட்டியையும் நம்ம வீட்டையும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல எதுக்காக நீங்களும் அப்பாவும் லாங் ட்ரிப்புக்காக வெளியூருக்கு போறீங்கன்னு ஹீரோ கேக்குறான். அம்மாவால சரியா பதில் சொல்ல முடியல. ஓகே, எனக்கு நார்மலான பசங்க படிக்கிற காலேஜ்ல சீட்டு கிடைச்சா அனுப்புவீங்களான்னு ஹீரோ கேட்க வாய்ப்பே இல்ல, நீ இந்த சிட்டியை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்றாங்க. ஜஸ்ட் 90 மினிட்ஸ் தான், நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுவேன்னு ஹீரோ எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். நீ போக கூடாதுன்னா கூடாதுதான், ஒருவேளை உனக்கு சீட் கிடைச்சாலும் கண்டிப்பா நான் அதுக்கு ஃபீஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா போயிடுறாங்க. இதனால ஹீரோ ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகி இருக்கிறத பார்த்துட்டு பேராண்டி நீ எதுக்காகவும் கவலைப்படாத, என்கிட்ட நிறைய காசு இருக்கு, உனக்காக நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன், ஸோ நான் உனக்கு ஃபீஸ் பே பண்றேன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோ பாட்டி டீம் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வர அந்த பொண்ணு எனக்கும் ட்ரம்ஸ் வாசிக்க கத்துக்கொடுன்னு கேட்க எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு ஹீரோ சொல்ல சரி வா அப்போ நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் மாத்தி மாத்தி ட்ரம்ஸை தட்டி சந்தோஷமா என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கும்போது ஒரிஜினல் ட்ரம்ஸ் பிளேயரான டியோ தாத்தா வந்துடுறாரு. தனக்கு பதிலா ஹீரோ தான் வாசிக்க போறான்னு தெரிஞ்சதும் ட்ரம்ஸ் வாசிக்கிறது ஒரு கலை, எல்லாராலையும் அதை செஞ்சிட முடியாது, எங்க எனக்கு இணையா ட்ரம்ஸ் வாசி பாப்போன்னு சொல்ல ஹீரோயினும் பாட்டியும் பயங்கரமா மோட்டிவேட் பண்றதுனால நம்ம ஹீரோ டியோ தாத்தா கூட காம்படிஷன்ல ஈடுபடுறான். சும்மாலாம் சொல்லக்கூடாது, என்னதான் தாத்தா அளவுக்கு இல்லைனாலும் நம்ம ஹீரோவுமே தனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் வாசிக்கிறாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஃபைனலா டியோ தாத்தா நான் ஒன்றும் ஹீரோக்கு அகெயின்ஸ்டா சண்டை போட வரல, அவன் முன்னேற்றத்தை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு யார் ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணலான்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோவால அந்த பொண்ணை பற்றி யோசிக்காம இருக்கவே முடியல. இதனோட விளைவா நைட்டு தூங்கும்போது கனவுல தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்பவே நார்மலா ஒரு சாதாரண பையன் மாதிரி அந்த பொண்ணு கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமா ஓடி குட்டி கழனம் அடிச்சு பெல்ட்டி போட்டுன்னு சொல்லி சந்தோஷமா என்ஜாய் பண்ணும்போது ஃபைனலா அந்த பொண்ணு ரொம்பவே ரொமான்டிக்கா ஹீரோவை கிஸ் பண்ணதும் நம்ம ஆளு கனவுல இருந்து எந்திரிச்சிடுறாரு. ஆனா என்ன, நைட் ஃபால் ஆகிடுது. ஸோ ஹீரோ ரொம்பவே கூச்சப்படும் போது பாட்டி ரூம்குள்ள வரவும் அவங்கள வெளியில போக சொல்லிட்டு தன்னோட பெட்ஷீட் இன்னர் வேர்ஸ் எல்லாத்தையுமே துவைக்க போடுறாரு. பாட்டி நோட் பண்ணிட்டு உனக்கு ஸ்கூல்ல செக்ஸ் எஜுகேஷனை பத்தி கிளாஸ் எடுத்திருக்காங்களான்னு கேட்க ஆமான்னு நம்ம ஆளு சொல்ல இந்த வயசுல இதெல்லாம் தப்பே கிடையாது, நீ இப்போ ஒரு முழுமையான ஆணா மாறிட்ட, இப்படிலாம் உன் உடல்ல எந்த மாற்றமும் ஏற்படலைன்னா தான் உனக்கு ப்ராப்ளம்னு சொல்லி அவனை மோட்டிவேட் பண்றாங்க. ஓகே, நான் என்னோட வாழ்க்கையை தனிச்சு நின்று வாழணும், ஸோ நான் வேலைக்கு போக முடிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எனக்கு ஒரு கேஃப்ல இன்டர்வியூ இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் பாட்டி நானுமே வரேங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், நான் தனியாக தான் போவேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். ஆனால் அந்த கெஃபே ஓனர் ஒரு மாதிரி தயக்கத்தோட ரொம்ப பாவமாக பார்க்கறதுனால தன்னோட பொட்டன்ஷியலை புரிய வைக்க நம்ம ஹீரோ அங்கே மெனு லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக படித்து மனப்பாடம் பண்ணி வந்திருக்க கெஸ்ட்டுக்கு முன்ன சொல்லி
எங்க கெஃபேல இந்த ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தேவைப்பட்டா நாங்க கஸ்டமைஸ் பண்ணி தர கூட ரெடியா இருக்கோம்னு சொல்றாரு. இதனால எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. ஆனா அந்த கெஃபே ஓனர் சாரி, நாங்க நார்மலான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் வேலை கொடுப்போம்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து கேட்டு மனசுடைஞ்சு போயிடுற பாட்டி ஹீரோ ஃபீல் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக, விடு பேராண்டி, நம்ம ஊர்ல இந்த ஒரு கெஃபே மட்டுமா இருக்கு, இன்னும் எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு, ஸோ நீ மனசை தளர விட்டுறாத, நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்ல, எல்லாம் சரிதான், பட் இப்போ எனக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு ஹீரோ சொல்ல பாட்டிக்கு ஒன்றுமே புரியல. எதுக்காகன்னு கேட்கும்போது, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, கூடிய சீக்கிரம் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அந்த காசெல்லாம் நான் சேர்த்து வைக்க போறேன்னு ஹீரோ சொன்னதுக்கு அப்புறம் சந்தோஷம் தாங்க முடியாம, பேராண்டி நீ பணக்காரனாக போறடா, இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கலாம், மொபைல் வாங்கிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலான்னு சந்தோஷத்துல வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காசு பணம்லாம் முக்கியம் இல்லை பாட்டி, நமக்கு ஒரு அடையாளம் வேணும், அந்த ஒரு அடையாளத்தை தேடி தான் இப்போ நான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, உனக்கான அடையாளம் கண்டிப்பா சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்லி பாட்டி வாழ்த்துறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டதுனால தன்னோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா என்ஜாய் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்டப்குள்ள முழுகிடுறான். நல்ல வேளை பாட்டி வந்து காப்பாத்திடுறாங்க. அதே நேரம் வேலை செய்கிற இடத்துலையுமே அவருக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடைக்குது. ப்ளஸ் அந்த பொண்ணு கூடயும் ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சிடுறாரு. கட் பண்ணா நம்ம பாட்டி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணி வீட்டில் ஒரு கெட் டுகெதர் நடத்துகிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு யாயாவுமே வரா. அப்போ அங்கே ஒரு பாக்ஸை பார்த்துட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யாயா கேட்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது ரோட்டில் 3 காலோட சுற்றிட்டு இருந்த ஒரு பூனையை தத்தெடுத்து வளர்த்தேன், அதுதான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிடுச்சு, அதோட அஸ்தியை தான் நான் பத்திரமா வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோவோட பெட்ரூமை சுற்றி பார்க்குறாங்க. நிறையவே புக்ஸ் இருக்கிறதுனால உனக்கு படிக்க ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க, ஆமாம் எனக்கு படிக்கிறதுக்கும் பிடிக்கும், அதே நேரம் எழுதுறதுக்குமே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி ஹீரோ தான் எழுதின ஒரு புக்கு மாதிரி காட்டுறாரு. பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறவ, வாவ் உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்கா, நிஜமாவே நீ ரொம்ப கிரேட்னு பாராட்டவும், நான் உனக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன்னு சொல்லி காட்டுறான். அந்த வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகங்களுக்கு நடுவில் வாழும் ஒரு அழகான நட்சத்திரம் நீ, ஆனால் எந்த திசையும் தெரியாமல் தனிமை என்னும் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான பிறவி நான் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் இல்லையான்னு யாயா கேட்க, எல்லாம் என் மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் நான் அதை உன்கிட்ட சொல்லுவேன்னு ஹீரோ சொல்லும்போது, ஓகே அப்ப உனக்குமே மற்ற பசங்க மாதிரி பிசிக்கல் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு யாயா கேட்க, ஆமா இருக்கு, நானுமே அதை அடிக்கடி உணர்ந்திருக்கேன்னு ஹீரோ ஓப்பனா சொல்லவும் யாயா ரொம்ப கியூட்டா சிரிக்கிறா. சரி எந்த பிரச்சனையும் இல்லை போல, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கும் போது கரெக்டா வீட்டுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. இதுக்கு பேர் சர்ப்ரைஸ் இல்லை, ஷாக்கு. பிகாஸ் தன்னோட வீட்டில் வெளியாளுங்க இவ்வளோ பேர் இருக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ பதறி போயிடுற பாட்டி நைஸாக பேசி எல்லாரையும் வெளியில் அனுப்பிடுறாங்க. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவும் யாயாவும் பேசிட்டு இருக்கும்போது தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்ல, அவளுக்குமே சம்திங் எதையோ உணர முடியுது. அதே நேரம் ஏதோ ஒரு விஷயம் ஹீரோ கிட்ட நெருங்க விடாம தடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டா அம்மா வந்து பார்த்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஆல்ரெடி சுகர் ஹையே, இப்போ பிபி ஹை ஆகிறவும், நீ டென்ஷன் ஆகாத, எதுவாக இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலான்னு சொல்ல, இதுக்கப்புறம் என்னது பேசுறது, ஹீரோ தன்னோட ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் சரியா அட்டன் பண்றது இல்லைன்னு கேள்விப்பட்டு அதை விசாரிக்கிறதுக்காக நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா இங்க எல்லாரும் சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னொரு தடவை இந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது, ஒழுங்கா ஆன்லைன் கிளாஸ் எல்லாத்தையும் அட்டன் பண்ணணும்னு அம்மா சொல்ல, என்னால முடியாது, எனக்கு இப்படி ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு வாழ்றது சுத்தமா பிடிக்கல, நானும் மற்ற பசங்க மாதிரி காலேஜுக்கு போய் படிக்க ஆசைப்படுறேன், முக்கியமா நான் இப்போ ஒரு கெஃபேல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், அவ்வளோதான் அம்மா ரொம்ப அதிர்ச்சியாகி, இன்னும் எதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க, இதுக்காக தான் என்னோட பையனை நான் ஒன்ன நம்பி விட்டுட்டு போனேனான்னு தன்னோட அம்மா கிட்ட கத்தவும், பாட்டியை எதுவும் சொல்லாதீங்க, இதெல்லாம் என்னோட முடிவு தான், நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு என்னோட காலேஜ் ஃபீஸை கட்டிக்க போறேன்னு ஹீரோ சொல்ல, காசெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்னு அம்மா கத்துறாங்க. அப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு ஹீரோ கேட்கும்போது, உன்னால மற்ற பசங்க மாதிரி நடக்க முடியாது, நிக்க முடியாது, முக்கியமா டீச்சர் ஆக முடியாது, பிகாஸ் டீச்சர்னா ஒரு இடத்துல நின்று பசங்களுக்கு பாடம் எடுக்கணும், உன்னால நிக்க முடியுமான்னு அம்மா ரொம்ப ஹார்ஷா கேட்டுடுறாங்க. பாவம் ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுற நம்ம ஹீரோ, என்னை பெத்தது நீங்க தானே, நான் இப்படி இருக்கிறதுல என் தப்பு எதுவும் இல்லை, ஆனா கஷ்டப்படுறது நான் மட்டும்தான், எங்க இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க பாப்போன்னு கேட்குறாரு. அம்மாவால எதுவுமே சொல்ல முடியல, தான் பேசுனதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தென் தனியாக மாடிக்கு வந்து, நான் இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு எந்த நார்மல் யூனிவர்சிட்டிலையும் சீட்டு தர மாட்டுறாங்களான்னு தன்னோட ப்ரொஃபஸருக்கு மெசேஜ் அனுப்புறதை பார்த்துட்டு பாட்டி தன்னால் முடிஞ்சவரை ஹீரோக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ தன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணி நார்மல் ஆகிறதுக்காக சில பல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறது மட்டும் இல்லாமல் தன்னோட ட்ராவலிங்காக கார் ஓட்டவுமே கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு.
அடுத்த நாள் யார் அந்த பாட்டு கச்சேரியில ட்ரம்ஸ் வாசிக்கிறதுங்கிறதுக்கான ஓட்டு எடுக்கிறாங்க. நம்ம ஹீரோ டியோ தாத்தா. 2 பேருமே சமநிலையில இருக்கும்போது டக்குன்னு டியோ தாத்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. உடனே அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அப்ப நம்ம பாட்டிக்குமே ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசிட்டு ஹீரோ கிட்ட, நீ இப்ப அண்ணாவாகிட்டேன்னு சொல்ல அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் எப்படியோ பேசி சமாளிச்சு குட்டி பாப்பாவை தங்கச்சி பாப்பாவை பார்க்கறதுக்காக ஹீரோவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சிசரியன் டெலிவரிங்கிறதுனால அப்பாவும் பாட்டியும் சேர்ந்து அம்மாவை ரெஸ்ட் ரூம்க்கு அழைச்சிட்டு போன கேப்ல குட்டி பாப்பா பயங்கரமா அழவும் நம்ம ஹீரோ தன்னால முடிஞ்சவரை சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. பட் இதை பார்த்துட்டு எங்க அவரு குழந்தைய தூக்க தெரியாம கீழே போட்டுருவாரோங்கிற பயத்துல பதறி போயிடுற அம்மா வேகமா ஓடி வந்து அவரை தள்ளி விட்டுட்டு குட்டி பாப்பாவை தூக்கி சமாதானம் பண்றாங்க. இந்த சம்பவம் நம்ம ஹீரோவை ரொம்ப பாதிச்சிருது. என்னதான் பாட்டி புரிஞ்சுக்கிட்டாலும் ஆறுதல் சொல்ல முடியாம தயங்கிட்டு இருக்கும்போது, அம்மா பிரெக்னெண்டா இருந்த விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, எதனால என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்கன்னு கேட்க, அவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மிஸ்கேரேஜ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுவுற நம்ம ஹீரோ சில விஷயங்களை பத்தி யோசிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நாள், நீங்க தானே என்னை பெத்தீங்க, நான் இப்படி இருக்கிறதுல என் தப்பு எதுவும் இல்லை, பட் பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான்னு சொல்லி தன்னோட அம்மா கூட சண்டை போட்டார்ல, அன்னைக்கு இன்னைய வரை நீங்க எனக்கு ஒரு நல்ல அம்மாவா இருந்ததே இல்லை, எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் ஏத்துக்கல, என்னோட வலி வேதனை ஃபீலிங்ஸ் எதையும் புரிஞ்சுக்கிட்டது கிடையாது. டெய்லியும் என்னை எத்தனை பேர் எப்படி எப்படிலாம் மோசமா கலாய்ச்சி சிரிக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அதெல்லாம் பத்தி கேர் பண்ணாம இதை பண்ணு அதை பண்ணு, நான் சொல்றதுதான் நீ செய்யணும், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு எனக்கு ரூல்ஸ் போட்டு சாகடிக்கிறீங்க. என்னைக்காவது ஒரு நாள் பொறுமையா என் பக்கத்துல உட்காந்து என் ஃபீலிங்ஸ் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்கீங்களா? என்னால உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுருமோன்னு பயந்து என்னை இப்படி ஒரு கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. நானுமே வெளி உலகத்துக்கு போகணும்னு ஆசையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இந்த குடும்பத்துக்கு பெரிய பாரமா இருக்கேன் போல. ஸோ உங்களோட ஸ்டேட்டஸ்க்காகவும் பிரஸ்டீஜ்காகவும் என்னை யாரோ மாதிரி நீங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருப்பான். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆயிருந்த தன்னோட அம்மாவை தேவையில்லாமல் பேசிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியிலேருந்து மீள்றதுக்காக யாயாவை மீட் பண்ணுறாரு. அவள் வழக்கம் போல் ரொம்பவே ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக ஸ்வீட்டாக பேசி ஹீரோக்காக ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்து உன்னோட அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களான்னு கேட்க, ஹீரோவுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி நான் இந்த திங்கிங்லேருந்து வெளியில் வரணும், ஸோ நம்ம வேற எங்கேயாவது போகலாமான்னு கேட்க, யாயா ஒரு மியூசியம் கலைச்சிட்டு போகிறா. அங்கே நம்ம ஹீரோ தன்னோட ஃபீலிங்ஸ் அவகிட்ட வெளிப்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட்டு கையை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவள் தட்டி விட்டுடுறா. சரி ஏதோ தெரியாமல் பண்ணியிருப்பான்னு நினச்சி திரும்ப நல்லா டைட்டாக பிடிச்சிக்கவும் யாயாவுக்கு எல்லாமே புரிஞ்சு போயிடுது. ஹீரோ மேலே அவளுக்கு இருந்தது ஒரு கருணை அன்பு, அவ்வளோதான், மற்றபடி காதல்லாம் இல்லை. ஸோ தன்னால் ஹீரோ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறா. நம்மளுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறாரு. யாயா மனசு கேட்காம தூரத்துல இருந்து ஹீரோவை கூப்பிட்டு நான் போயிட்டு வரேன் டட்டா பாய்ன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஹீரோக்கு எதுவும் புரியலை. பட் போக போக ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் யாயா திரும்ப வரமாட்டாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த வானத்தில் மிதந்து கொண்டிருக்கும் மேகங்களுக்கு நடுவில் வாழும் ஒரு அழகான நட்சத்திரம் நீ, ஆனால் எந்த திசையும் தெரியாமல் தனிமை என்னும் கடலுக்குள் மூழ்கி கொண்டிருக்கும் ஒரு வித்தியாசமான பிறவி நான். ஆசை என்கிற பாலத்தின் மீது ஏறி நான் உன்னை காண வந்தேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பே என்னை கொன்றுவிட்டது. ஆசை என்னும் ஈட்டி என் இதயத்தில் குத்தி ஆழமான காயத்தை ஏற்படுத்திவிட்டது. அந்த வலியும் வடுக்களும் மறைய எத்தனை நாட்கள் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் நான் உன்னை பற்றின அழகான நினைவுகளுடன் மறுபடியும் என் தனிமைக்குள்ளேயே செல்கிறேன்னு யாயாக்காக ரொம்பவே ஆசாசியா எழுதின கவிதையை இந்த மாதிரி முடிச்சிடுறாரு. தென் வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ தன்னோட அம்மாக்காக ரொம்பவே ஸ்பெஷலான சாக்லேட் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கிறத பார்த்துட்டு, ஏற்கனவே அவங்களுக்கு ஹை பிளட் சுகர் இருக்கு, ஸோ இதை சாப்பிட்றது சந்தேகம் தான், பட் எனக்கு இந்த டேஸ்ட் ஃப்ளேவர்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லி பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கிச்சன்ல இருந்து ஏதோ கருகிற ஸ்மெல் வரதுனால உடனே எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ தன்னோட அம்மாவை பத்தி தனக்கு எதுவுமே தெரியல, அவங்களோட வலி வேதனை கஷ்டம் எதையும் புரிஞ்சுக்காம அன்னைக்கு தேவையில்லாம பேசிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியில அங்க இருக்கிற எல்லா சாக்லேட்ஸையும் பேப்பரோட சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வாழை பிடிக்காம சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படி செஞ்சிருப்பாரு. ஸோ அந்த சாக்லேட் பேப்பர்ஸ்லாம் போய் மாட்டிக்கவும் பயங்கரமாக இருமல சவுண்டு கேட்டு பதறி போய் வந்து பார்த்தா ஹீரோ உயிருக்காக போராடிட்டு இருக்கான். எப்படியாவது அவனை காப்பாத்திடணுங்கிறதுக்காக தன்னால் முடிஞ்ச வர பயங்கரமாக கஷ்டப்பட்டு போராடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. தொண்டையில் பேப்பர் மாட்டியிருக்கோம், ஸோ கழுத்தில் ஓட்ட போட்டு சாக்லேட் பேப்பர் எடுத்ததுனால ஸோ நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட்டில் மயக்கத்தில் இருக்கும்போது சின்ன வயசில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகம் வருது.
ஒரு நாள் நம்ம ஹீரோ சும்மா ஜாலிக்காக சூட்கேஸ்குள்ள உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை சரியா கவனிக்காத அவங்க அம்மாவும் அப்பாவும் போன ஜென்மத்துல நம்ம ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டோம், அதனாலதான் இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கான், இந்த பையனால நமக்கு நிறையவே அவமானங்கள் ஏற்பட போகுது, இன்னும் எத்தனை நாட்கள் தான் நாம இந்த அவமானத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு சொல்லி ஹீரோவை பத்தி ரொம்பவே நெகட்டிவா பேசியிருப்பாங்க. அதனால அவன் மனசு சின்ன வயசுல இருந்தே பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டே கண் விழிக்கும் போது பக்கத்தில் உட்காந்து அம்மா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோ ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுறான். தயவு செஞ்சு நீ எதுக்காகவும் முயற்சி பண்ணாத தம்பி, நான் உன்னை பெக்க ட்ரை பண்ணும்போது என்னால் சரியாக புஷ் பண்ண முடியல, 3 டாக்டர்ஸ் என்னை எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, பட் நான் பயத்தில் சரியாக புஷ் பண்ணாததுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் போல. ஸோ உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், என்னை விட நீ தான் இதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உன்னை காயப்படுத்தியிருக்கலாம், கஷ்டப்படுத்தியிருக்கலாம், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு அம்மா மன்னிப்பு கேட்குறாங்க. ஸோ யாருமே எதையும் வேணுக்குனே பண்ணலை, எல்லாம் விதியோட விளையாட்டுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ தன்னால் முடிஞ்ச வர அந்த பிரச்சனையிலேருந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுறாரு. ஈவன் பாட்டியுமே ஒரு சாமியார்கிட்ட அழைச்சிட்டு போய் நம்ம ஹீரோக்கு மந்திரிச்சு விடுறாங்க. ஓகே, இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படி தான் நம்ம வாழ்ந்தாகணும், இதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்களை பற்றி யோசிச்சு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் நம்ம கனவையும் லட்சியத்தையும் நோக்கி நாம் போகணும்னு முடிவெடுத்து நம்ம ஹீரோ பல வருஷமா தன்னோட தோற்றத்தை பார்க்க பிடிக்காம மறைச்சு வச்சிருக்க முகம் பார்க்குற கண்ணாடியை ஓப்பன் பண்ணுறாரு. அதில் தனக்கு பின்னால் யாயா நிற்கிற மாதிரி தெரியவும் அவளை நோக்கி போகும்போது ஹீரோவை ஹக் பண்ணி அவர் உடம்புக்கு மேலே இருக்கிற ஒரு தோலை கிழிக்கிறா, அதாவது பாம்பு சட்டை மாற்றும்ல அந்த மாதிரி. ஸோ அந்த தோலை உரிக்கிற ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதும் நம்ம ஹீரோ ரொம்ப நார்மலான சாதாரண பையனாக மாறிடுறாரு. அவருக்கும் யாயாக்கும் நடுவில் ரொமான்ஸ் நடக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ஹீரோவோட இமேஜினேஷன் தான். பிகாஸ் அவர் ஒரு 20 வயசு பையங்கிறதுனால ஆசாபாசங்கள், காதல், காமம் எல்லாமே இருக்கும். ஸோ அதனோட வெளிப்பாடு தான் இந்த உணர்ச்சி. ஓகே, நம்ம வாழ்க்கை இவ்வளோதான், இதுபடி தான் நம்ம வாழணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசை மாற்றிக்கிறதுக்காக தன்னோட பாட்டியை மீட் பண்ணி பேசும்போது அவங்க கழுத்தில் ஒரு தழும்பு இருக்கிறத பார்த்துட்டு இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு ஹீரோ கேட்க, நான் டிபெட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கொள்ளைக்காரன் என் கழுத்தில் கத்தி வச்சு காசு கேட்டு மிரட்டினா, அப்போ ஏற்பட்டது தான் இதுன்னு பாட்டி சொல்ல, நீங்கள் எதுக்காக டிபெட்டுக்கு போனீங்கன்னு ஹீரோ கேட்க, நான் உன்னோட அம்மாவை பெக்கும்போது எனக்கு 20 வயசு, 21 வயசில் உன்னோட தாத்தா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ என்னை நம்பி இந்த உலகத்தில் பிறந்த என்னோட மகளை நான் தான் பார்த்துக்கணுங்கிற கட்டாயத்தில் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட உன்னோட அம்மாவை கொடுத்துட்டு டிபெட்டுக்கு போயிட்டேன். நான் திரும்ப வந்து பார்க்கும்போது உங்கள் அம்மா 16 வயசு பொண்ணா இருந்தா. பட் என்னோட அன்பு அவளால் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு காரணம் நான் தான். ஏன்னா அவளுக்கு பாசம் தேவைப்பட்டப்போ நான் கூட இல்லை, காசு சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அதனால தான் உன்னோட அம்மா எப்பயுமே என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. மேபி அவளுக்கு கரெக்டான வயசுல அழகான தாய்ப்பாசம் கிடைக்காததுனால தான் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுமே அவளுக்கு தெரியலன்னு பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் சின்ன வயசுல தன்னோட அம்மா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்கங்கிறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சரி சரி, ஃபீல் பண்ணாத, எல்லாரோட வாழ்க்கையிலையுமே கஷ்டங்கள் இருக்கும், நாம தான் அதை தயங்காம கடந்து வரணும்னு ஆறுதல் சொல்லிட்டு நீ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்தப்போ உனக்கு ஒரு பார்சல் வந்ததுன்னு பாட்டி சொல்ல, என்னவா இருக்குங்கிற கியூரியாசிட்டிலேயே நம்ம ஹீரோ போய் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னால் நார்மல் யூனிவர்சிட்டிக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கான அட்மிஷன் கிடைச்சிருது. நம்ம ஹீரோவால் நம்பவே முடியல. தன்னோட வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஏதோ சாதிச்ச மாதிரி சந்தோஷப்பட்டு பாட்டி கிட்ட சொல்லவும் அவங்க அதுக்கு மேலே எக்ஸைட்மெண்ட்ல தலைக்கால் புரியாம கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, பாட்டியும் பேரனும் சேர்ந்து சந்தோஷத்தை அழுக மூலமா வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் ஹீரோக்காக இத்தனை வருஷமா அவங்க சேர்த்து வச்சிருந்த எல்லா சேவிங்ஸையும் அவனுக்காக காலேஜ் ஃபீஸ் கட்ட முடிவு பண்ணிடுறாங்க. பத்தாவதுக்கு நம்ம பாட்டி பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு பாட்டு கச்சேரிக்கான பெர்மிஷனுமே கிடைச்சிருது. ஸோ டபுள் டமாக்கா சந்தோஷத்தை தாங்கிக்க முடியாம பாட்டி நைட்டு ஃபுல்லா டான்ஸ் ஆடிட்டு அடுத்த நாள் காலையில தன்னோட டீம்மேட்ஸ் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போகும்போது நம்ம ஹீரோ யதார்த்தமா யாயாவை பார்த்துடுறான். பட் அவ ஹீரோவை சரியா நோட் பண்ணல. இருந்தாலும் தன்னை அவ திரும்பி பாத்திர மாட்டாளோங்கிற ஏக்கத்துல நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம பாட்டிக்கு ஒரு கால் வருது. என்னன்னா, இவங்க எல்லாரையும் ஒருத்தன் ஏமாத்திருப்பான், அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வழக்கம் போல ஸ்கேம்ல மாட்டிக்கிட்ட நம்ம பாட்டி ரொம்பவே சோகமாகி தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட இந்த தடவையும் நம்மளை ஏமாத்திட்டாங்க, பட் பெரிய அளவில் நமக்கு நஷ்டம் எதுவும் ஏற்படலை, ஜஸ்ட் இந்த ட்ரெயினுக்காக ஃபீஸ் கொடுத்தது மட்டும்தான், அதை நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறேன், ஆனால் தயவு செஞ்சு யாரும் நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, கூடிய சீக்கிரம் நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஸ்டேஜ் ஏறி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசிட்டு பாட்டி செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. அடுத்த சீனே நம்ம ஆளுங்க எல்லாரையும் ஒரு நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போறாங்க. என்னன்னா, சில நாட்களுக்கு முன்னே நம்ம ஹீரோ போக்குவரத்து துறைக்கு எங்களை மாதிரி டிசேபிள் பீப்புள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னு எழுதியிருப்பான்ல, அது பெரிய லெவலில் இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஹீரோக்கு ஒரு பாராட்டு விழா அரேஞ்ச் பண்ணி
இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க பிரச்சனையை வெளியில சொன்னா மட்டும்தான் எங்களால ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியும். ஸோ ஹீரோ இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இதே மாதிரி எல்லாருமே மனசு விட்டு பேசுங்கன்னு நம்ம ஹீரோக்கு இந்த அரிசி பருப்பு எண்ணெய்னு சொல்லி வீட்டுக்கு தேவைப்படுற பொருட்கள் எல்லாம் கொடுத்து ஸ்டேஜில் பேச கூப்பிடுறாங்க. நான் கொடுத்த ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்காக நீங்கள் போக்குவரத்து துறையில் ஏற்படுத்தின எல்லா மாற்றங்களுக்கும் ரொம்ப நன்றி. பட் இப்போ நீங்கள் கொடுத்த இந்த அரிசி பருப்பு எண்ணெயெல்லாம் என்னை ரொம்ப பாதிக்குது. நாங்கள் ஒன்றும் சாப்பாட்டுக்காக கஷ்டப்படலை. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் இந்த சமுதாயத்துக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற ஒன்றே ஒன்று சப்போர்ட், உதவி மட்டும்தான். எங்களை பார்த்து நீங்கள் இறக்கப்படுறதுக்கு பதிலாக எங்களுக்கு துணையாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அதுவே எங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமாக என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளை பார்த்து கலாய்க்காதீங்க, தப்பாக பேசாதீங்க, கேலி செய்யாதீங்க. ஸோ என்னோட இந்த ரெக்வஸ்ட்டை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் என்ன போல இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு சப்போர்ட்டிவாக இருங்கன்னு ஹீரோ எல்லாரோட சார்பாகவும் இங்கே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாரு. தன்னோட வாழ்க்கையை மட்டும் மாற்றாம தன்னை போல இருக்கிற எல்லாரோட லைஃபையும் மாற்றணும்னு நம்ம ஹீரோ எடுத்த இந்த ஆக்ஷன் நார்மலாக இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையுமே மெய் சிலிர்க்க வச்சிருது. ஈவன் நம்ம ஹீரோவுமே தான் ஃபேமிலி கூட, முக்கியமாக தன்னோட குட்டி தங்கச்சி கூட ரொம்பவே மர்ஜ் ஆகி சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறான். ஃபைனலாக தான் ஆசைப்பட்ட மாதிரி கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுமே பாட்டியை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்து 5 வருஷத்துக்கு முன்னே இறந்து போன தான் பூனையோட அஸ்தியை கரைச்சதும் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால உங்களுக்கு ட்ரீட் கொடுக்க ஒரு ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் நீங்கள் என்ன கேட்டாலும் நான் வாங்கி தரேன். பட் அதை நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி வேர்ல்ட் டூருக்கு கிளம்பிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட இருக்க வேண்டாம், என் லைஃப்பை நான் வாழ்ந்துக்கிறேன். அதே மாதிரி இது உங்கள் வாழ்க்கை. ஸோ இதுக்கப்புறம் உங்களை தடுக்க யாரும் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே நீங்கள் நிறைவேற்றிக்கோங்கன்னு ஹீரோ சொல்ல, இத்தனை வருஷமா தான் கண்ணுக்கு ரொம்ப சின்ன குழந்தையா தெரிஞ்ச தன்னோட பேரன் இப்ப ரொம்ப பெரிய பையனா வளர்ந்துட்டாங்கிறத உணர்ற பாட்டி ரொம்ப சந்தோஷமா ஹீரோ சொன்ன எல்லா விஷயங்களுக்கும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி தான் குரூப் கூட சேர்ந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிருது. ஸோ பல வருஷமா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ண இவங்க எல்லாரும் விடாமுயற்சிக்கு இன்னொரு பேராக இருக்கிற நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. அதுவுமே சூப்பர் ஹிட் ஆகிடுது. இப்படி தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோவுமே சந்தோஷப்படுறாரு. அவ்வளோதான், இதோட இந்த மூவியுமே ரொம்ப அழகா முடியுது.